நிரஞ்சன் சொல்லிக்கிட்டு இருந்தது அந்த பதில் என்னைக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா 18/3/2025 அன்னைக்கு கேள்வி கேட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பேர் வந்து ஏஏ ரஹீம், பதில் சொன்ன அமைச்சர் பேர் வந்து பங்கஜ் சௌத்ரி. ஆண்டு வாரியாக எவ்வளவு வழக்குகள் வந்து எம்எல்ஏ எம்பிக்கள் மீது இந்நாள் முன்னாள் மேலே போடப்பட்டதுன்ட்டு இன்னைக்கு வந்து தலையங்கம் இவங்க எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு மாநில வாரியாக பத்திரிகையாளர்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கேஸையே வேற ஒரு வடிவத்திற்கு பிஜேபி கொண்டு சென்றுட்டு இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கு, இதில் அவங்க ஜெயிலுக்கே போவாங்கன்ட்டு. இந்த கேஸில் என்ன நடந்துட்டு இருக்கு சார்? ஆக்சுவலி இந்த கேஸை பார்க்கும்போது இது பிஜேபி போட்ட கேஸ் இல்லை. கரெக்ட். இது வந்து தனிப்பட்ட மனிதனா சுப்பிரமணிய சுவாமி வந்து ஒரு பிரைவேட் கேஸாக தான் இதை ஃபைல் பண்ணுறார். அவர் ஃபைல் பண்ணி தான் இந்த கேஸை வந்து நடந்துக்கிட்டு வருது. ஸோ இந்த கேஸினுடைய பேக்ரவுண்ட் நம்ம பார்க்கும்போது என்னென்னா, ஏஜேஎல் அசோசியேட் ஜேர்னல்ஸ் லிமிட்டெடுங்கிறது வந்து அன்னைக்கு 1937 நவம்பர் மாதத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து ஜவஹர்லால் நேரு மற்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 5000 பேர் வந்து இனிஷியலாக ஒரு பெய்டப் கேபிட்டலாக ஒரு 5 லட்சம் ரூபாயை போட்டு அதில் 2000 வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஷேராகவும் ஒரு 30,000 வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஷேராகவும், இந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 லட்ச ரூபா பெய்டப் கேபிட்டலை எடுத்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மூலியமாக வந்து நேஷனல் ஹெரால்டுங்கிற ஒரு ஆங்கில பத்திரிகையும், அப்புறம் ஒரு உருது பத்திரிகை, அப்புறம் நவ்ஜீவன் சொல்லிட்டு ஒரு ஹிந்தி பத்திரிகையை நடத்துகிறாங்க. இது காங்கிரஸினுடைய மவுத் பீஸாக இருக்குது. ஸோ இந்த பத்திரிகைகள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அரசாங்கத்திலேருந்து நிலங்கள் வழங்கப்படுது லீஸ்க்கு. அதை தான் சிதம்பரம் கூட அவங்க சொல்கிறாரு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்னோவில் இருக்கிறது வந்து அவங்களுடைய சொந்த அசட், அவங்களுடைய சொந்த சொத்து. மீதி 5 இடத்துல இருக்கிறது டெல்லி, பஞ்ச்குலாவில், அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்தோரில், மற்ற மும்பையில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்டு ப்ராப்பர்ட்டி. அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு அசட் உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஆனால் அந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸையும் ரெண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பத்திரிகை நடத்திட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ஒரு எல்லாம் உங்களுக்கு கம்பெனியாக தான் அது ரெஜிஸ்டர் ஆகுது. ஏஜேஎல்ங்கிறது கம்பெனிஸ். அப்போ அந்த கம்பெனிங்கும் போது நீங்கள் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிகிட்ட வருஷம் நீங்கள் வருமான கணக்கை வந்து நீங்கள் தாக்கல் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 2000 வாக்கில் வந்து 2010 செப்டம்பர் வாக்கில் அந்த ஏஜேஎலுக்கு இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1057 பேர்னு வந்து அந்த ஷேர் ஹோல்டர் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குது, வருமானம் இல்லைங்கிற பட்சத்தில் காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய கட்சி நிதியிலிருந்து பணம் கொடுக்குறாங்க. அதைத்தான் இன்னைக்கு வந்து காங்கிரஸினுடைய முன்னாள் அமைச்சர் நிதி அமைச்சரும் சொல்கிறார். 90.25 கோடி ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து ஒரே அடியாக கொடுக்கல, ஓவர் பீரியட் ஆஃப் 9 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு முதல் கேள்வி என்ன வருதுன்னா, ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவங்க கம்பெனிக்கு எப்படி நீங்கள் ஃபண்டிங் பண்ணலாம்? அப்போ எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ஃபண்டிங் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இங்கெல்லாம். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வருது. அடுத்தது இந்த ப்ராப்ளம் டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, யங் இண்டியன் லிமிடெட்னு ஒரு கம்பெனியை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் 4 பேர் வந்து டைரக்டர்ஸாக கொண்டு வராங்க. ஒன்று ராகுல் காந்தி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி. இவங்க 2 பேர்த்துக்கும் தலா 38%. அப்போ இவங்க 2 பேர்த்துக்கு சேர்த்து 76% வந்து அதில் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். மீதி 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோதிலால் வோரா, அவருக்கு 12%, ஆஸ்கர் பெர்னாண்டஸ்க்கு 12%. இந்த மோதிலால் வோரா யாருன்னா அந்த டைமில் வந்து காங்கிரஸினுடைய ட்ரெஷரராக இருந்தவர். இதே வந்து ஏஜேஎல்லுக்கு சேர்மனாகவும் மேனேஜிங் டைரக்டராகவும் இருந்தவர். அப்போது அந்த நேரத்தில் இந்த 90.25 கோடி வந்து உங்களுக்கு ஓவர் பீரியட் ஆஃப் 9 இயர்ஸ் போகுது, லாஸ்ன்றாங்க. அடுத்தது வந்து இங்கே யங் இண்டியா ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த யங் இண்டியன் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அது 2010 ஃபார்ம் பண்ணுறாங்க. இது வந்து நவம்பர் மாதத்தில் பண்ணுறாங்க. அடுத்த 2011 என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லோன் 90.25 கோடியை இர்ரிகவரபிள் லோன், அதை தான் இன்னைக்கு சிதம்பரம் அவர்களும் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ வசூல் பண்ண முடியாத லோன் அப்படின்றாங்க. அந்த லோனை வெறும் 50 லட்சம் ரூபாய்க்கு வந்து இந்த யங் இண்டியா வந்து டேக் ஓவர் பண்ணுது. இந்த யங் இண்டியாவும் எப்படி வெறும் 5 லட்சம் ரூபாய் பெய்டு கேபிட்டலோட ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த யங் இண்டியாவும். அப்போ இந்த 50 லட்சம் ரூபாயை கொடுத்து 90.25 கோடி லோனை நீங்க வந்து ஓனர்ஷிப் எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, உங்களுக்கு இர்ரெக்கவரபிள் லோனா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி நீங்க பண்ணும்போது 50 லட்சம் ரூபாய் நீங்க எதுக்காக கொடுக்குறீங்க? அந்த 50 லட்சம் ரூபாய் இது வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த யூத் இந்தியாவை. அப்ப இந்த 50 லட்சம் ரூபாயை நீங்க கொடுத்து இந்த லோனை வாங்க வேண்டிய கட்டாயம் என்ன? இது 2வது கேள்வி. அடுத்தது
இந்த ப்ரிஃபரன்ஸ், இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், அது இர்ரெகவரபிள் லோனுங்கிறனால 90.55 கோடிக்கு உண்டானது ஈக்விட்டியா கன்வெர்ட் பண்ணி இந்த யங் இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்ப இந்த ஏஜேஎல்னுடைய ஷேரை பூரா நீங்க யங் இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த டைம்ல சாந்தி பூஷன் அவர்களும் முன்னாள் ஜட்ஜ் மார்கண்டேய ஜட்ஜும் அவங்க வந்து அலிகேஷன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஏஜேஎல் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை வந்து யங் இந்தியாவுக்கு மாத்துறதுக்கு உண்டான தகவல் எங்களுக்கு யாருக்குமே கிடையாது, எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும். ஏன்னா இது வந்து கம்பெனியா இருக்கு. அப்ப கம்பெனியை வந்து நீங்க ஓனர்ஷிப்பை மாத்தணும்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு கம்பெனிஸ் லா பிரகாரம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் யார்ட்டுமே கேட்காம இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து நடந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு மூணாவது வந்து அலிகேஷன் வருது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் இந்த 50 லட்சம் ரூபாயை கொடுத்து 90.25 கோடி ரூபாயை வந்து நீங்க வாங்க வேண்டிய கட்டாயம் என்ன? அடுத்தது இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்க, இந்த வோடஃபோன் நிதியமைச்சரும் அதை தான் சொல்றாரு. அந்த வோடஃபோன் யாருக்கு வர வேண்டிய காசு? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வர வேண்டிய காசு. அப்ப அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வர வேண்டிய காசு வராதனால அந்த ஈக்விட்டி கன்வெர்ட் பண்ணி யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, வேற மூணாவது ஆளுக்கு நபர் டிரான்ஸ்ஃபர் பண்ணல. இங்க காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு லோன் கொடுக்குது 90 கோடி ரூபாய். டிரான்ஸ்ஃபர் யாருக்கு நடக்குது? யங் இந்தியாவுக்கு நடக்குது. அப்ப இந்த யங் இந்தியா வந்து இந்த 90 கோடி ரூபாய் லோனை எவ்வளவுக்கு வாங்குறாங்க? 50 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. அப்ப இந்த காங்கிரஸ் கட்சிக்கு 50 லட்சம் ரூபாய் ரெக்கவரி பண்றது ஒரு பெரிய ஹிமாலயன் அச்சீவ்மெண்ட். அது அந்த 90.25 கோடி போகும்போது 50 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வாட் டிஃபரன்ஸ் இட் மேக்ஸ்? அப்ப நீங்க இந்த மாதிரி 90 கோடி ரூபாய் லோன் 50 லட்சம் ரூபாய்க்கு நீங்க கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன? அப்ப அதுல தான் இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல வந்து நடுவுல வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து 2018 வருது. என்ன வருது? நீங்க வந்து இதை லாஸ்ன்னு சொல்றீங்களே ஒளி, இதுல 414 கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து இன்கம்ஸ் வந்திருக்கு, அந்த இன்கம் வந்து நீங்க ஹைட் பண்ணிருக்கீங்கன்னு இன்கம் டாக்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து more than 100 crore வந்து ஃபைன் ஸ்லாப் பண்றாங்க. அது ஒரு பக்கம் தனியா ஓடுது. அப்போ ஒரு இன்கம் வந்ததையும் ஹைட் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி முதல்ல வந்து ஒரு தனிப்பட்ட கட்சியா ஒரு கம்பெனிக்கு நிதி கொடுக்க கூடாது, கம்பெனி கட்சிக்கு கொடுக்கலாம், ஆனா கட்சி கம்பெனிக்கு கொடுக்க கூடாது. அந்த லோனை 50 லட்சம் ரூபாய்க்கு விற்க வேண்டிய கட்டாயம் என்ன உங்களுக்கு? அப்ப அந்த 50 லட்சம் ரூபாய் நாட் ஃபார் ப்ராஃபிட்னு சொல்ற கம்பெனி 50 லட்சம் ரூபாய் கொடுத்து இது ஏன் வாங்கணும்? அவங்க என்ன கம்பல்ஷன் அவங்களுக்கு? அப்போ நீங்க ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஏன் ஏஜேஎல் கம்பெனியில் இருந்தவங்களுக்கு எந்த விதமான ஏன்னா இப்ப சாந்தி பூஷனும் மார்கண்டேய கட்சும் ஒரு சாதாரண இண்டிவிஜுவல் இல்லை, தே வேர் பிக் பர்சனாலிட்டிஸ். அப்ப அவங்க வந்து அலிகேஷன்ஸ் கொடுக்குற அளவுக்கு இந்த ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல இன்னைக்கு சிதம்பரம் அவர்கள் என்ன கேட்கிறாருன்னா, வேர் இஸ் மணி, வேர் இஸ் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் மணின்னு கேட்கிறார். அந்த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் மணியை எங்க வருதுன்னா, இந்த 90 கோடி ரூபாய் அங்க போய் ஏஜேஎலுக்கு போய் அது ஈக்விட்டியா இங்க வந்து யங் இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. It is not in the form of cash, but in the form of cash transferred to AJL and it is converted into the share pattern. ஓகே சார், இந்த 2020 கோவிட் பிப்ரவரியில் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண பிறகு வேகமாக அறிவிக்கப்பட்டது தான் இந்த பிஎம் கேர் அப்படிங்கிற ஒன்று, பிஎம் கேர்ஸ் அப்படின்ட்டு. நீங்கள் அந்த நேரத்தில் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய சிஎஸ்ஆர் ஃபண்டை வந்து பிஎம் கேர்ஸுக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும், அப்படி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அதுக்கான வருமான வரி விலக்கை வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. கூடுதலாக இன்னொன்று சொன்னாங்க, என்ன அப்படின்னா, மாநில முதலமைச்சருடைய அந்த நிதிக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது, அதுக்கு கொடுத்தீங்கனாலும் உங்களால் கிளைம் பண்ண முடியாது, நீங்கள் இதுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லி அந்த பணம் வந்து வசூலிக்கப்பட்டது. ஆனால் அதுக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டு கோர்ட்டில் சொல்கிறாங்க. அதை இந்திய அரசாங்கத்தினுடைய மத்திய தணிக்கைத்துறை தணிக்கை பண்ணாதுன்னு சொல்லிவிட்டாங்க. சரிங்களா? இந்த பணத்தை யாருக்கு செலவு பண்ணீங்க, என்னென்னலாம் செலவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், இந்த வருஷத்துக்கு இத்தனை கோடி செலவு பண்ணோங்கிற கணக்கு இருக்கே தவிர எங்கெங்கெல்லாம் செலவு பண்ணோங்கிற கணக்கு இந்த நாட்டுக்குள்ள சொல்லப்படுறது கிடையாது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நடத்தின இது காங்கிரஸினுடைய இது, காங்கிரஸ் கொடுத்தது, காங்கிரஸ் ஷேராக வாங்கிச்சு, பணம் எங்கே பரிமாற்றம் நடந்தது, அதுவும் ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் இது. பணப்பரிமாற்றமே நடக்காத போது இங்கே பணப்பரிமாற்றம் நடந்தது போல் நீங்கள் சித்தரித்து 2000 கோடி அசட்டுன்ட்டெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே, இது எல்லாம் உள்நோக்கம் கொண்டது, முக்து காங்கிரஸ் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நோக்கி நகருதுங்கிறத அவங்க சொல்ல வருது. அதில் ஏதாவது நியாயம் இருக்கா?
ஐயா வந்து நான் உண்மையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு சில தவறான தகவல்லாம் சொல்லியிருக்காரு. அவரு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஏஜேஎல்ங்கிறது அசோசியேட் ஜேர்னல்ஸ் லிமிடெடுங்கிறது காங்கிரஸ்னுடைய பேரில் இல்லை. ஓகே, அது ஒரு கம்பெனி, அது காங்கிரஸ் பேர்லயே கிடையாது. ரெண்டாவது இது எங்க காங்கிரஸ் தலைவர் இல்ல நீங்க யார் தலைவர் முறையும் கிடையாது. இப்ப அவர் தான் சொன்னாரு, நானே தான் திருப்பி சொல்றேன். அப்போ ஒரே நிமிஷம், அப்ப மோதிலால் ஓரா ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெஷரர், அவர் மோதிலால் ஓரா இல்ல, இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெஷரர் எங்கெல்லாம் எந்த கம்பெனி வச்சிருக்காரு அது பூரா காங்கிரஸ் சொல்லிடலாமா? இல்ல சார், அப்படி இல்ல. இப்ப அரசாங்கம் சில கம்பெனிகளை வச்சிருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் சில கம்பெனிஸ் வச்சிருக்கு. அந்த கம்பெனிக்கு வந்து இன்னைக்கு இப்போ மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மைன்ஸுக்கு வந்து யார் ஐஏஎஸ் செக்ரட்டரியாக வராங்களோ அவங்க தான் அது டைரக்டராக வராங்களோ அவங்க அந்த கம்பெனிக்கு வந்து டைரக்டர் ஆயிருவாங்க, எம்டி ஆயிருவாங்க. அவங்க போன பிறகு யார் வராங்களோ அந்த மாதிரி ஆயிருவாங்க. ஒருவேளை ஏஜேஎல் அந்த மாதிரியா சார்? ஏஜேஎல்ங்கிறது இட் இஸ் a company, please understand. அந்த கம்பெனி காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளர் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால அது காங்கிரஸ்னுடைய கம்பெனி இல்ல. தப்பா சொல்றேன் இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அப்போ இந்த ஏஜேஎல்ங்கிறது கம்பெனி, அது காங்கிரஸ்னுடைய பொறுப்பாளர் அதுல இருக்கறனால அது காங்கிரஸ் கம்பெனி கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1 ஃபேக்சுவலா கரெக்ட் பண்ணுவோம். அடுத்தது இப்ப இந்த காங்கிரஸ் சொத்தை தான் நாங்க காங்கிரஸ்க்கு ஒய்ஏஎல்க்கு கொடுத்துறோம், யங் இந்தியன் லிமிடெட் கொடுத்துறோம். ஒய்ஏஎல்லும் காங்கிரஸ்னுடைய கம்பெனி கிடையாது. அதுல நாரே பேர். சார் ஒரே நிமிஷம், அதாவது 90 கோடி ரூபாய அந்த தொழிலாளர்களுக்கு காங்கிரஸ் தான் கொடுக்குது. ஏன்? தன் பொருள் காப்பாத்துறதுக்காண்டி கொடுக்குது. இப்ப சொல்லுங்க சார். இப்ப வந்து அமைதியா இருங்க. இப்போ இந்த யங் இந்தியாலையும் வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் தான் ஷேர் ஹோல்டர். ராகுல் காந்தி 38%, சோனியா காந்தி 38%, ஆஸ்கர் பெர்னாண்டஸ் 12%, இவர் மோரா 12%. எங்க இந்த இடத்துல காங்கிரஸ் இங்க எங்கேயாவது பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டிங் இருக்கா? அப்ப எங்க இந்தியாவும் காங்கிரஸ் கிடையாது, ஏஜேஎல்லும் காங்கிரஸ் கிடையாது. இதுதான் உண்மை. பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து காங்கிரஸ் குடும்பத்துக்கு போயிருக்குன்னா அப்ப ராகுல் காந்தியும் சோனியாவும் தான் காங்கிரஸ்னே அவர் சொல்றாரா? அடுத்தது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, ஐயா சொல்லும் போதே அவரை ரெஃப்யூட் பண்ணார். இல்ல 2000 கோடி இல்ல 691 கோடி வந்து ஏஜேஎல்னுடைய அசெட் வேல்யூன்னு சொன்னார். கரெக்ட் தானே அது? அப்ப 691 கோடி ரூபாய் அசெட் வேல்யூ இருக்கக்கூடிய ஏஜேஎல் 90 கோடி ரூபாய் லோனை வாங்குது. அந்த லோனை நீங்க 50 லட்சம் ரூபாய்க்கு வந்து இந்த ஒய்ஏஎலுக்கு விக்கிறீங்க. அவங்களுக்கு தான் ஏற்கனவே 691 கோடி ரூபாய் அசெட் இருக்கே சார். அதை நீங்க டை அப் பண்ணி நீங்க அந்த 90 கோடி நீங்க ரீஃபண்ட் எடுக்க முடியாது. அதை இன்னொருத்தருக்கு வந்து 50 கோடி ரூபாய், அதுதான் இங்க சொல்றோம். அப்ப இந்த 691 கோடி ஐயா சொன்ன மாதிரியே 2000 கோடி கூட அவரை விட்டுருங்க. இந்த 691 கோடி ரூபாய் அசெட்டை வெறும் 50 லட்சம் ரூபாய்க்கு நீங்க இங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. அதுதான் இங்க பெரிய அலிகேஷன். அடுத்தது ஈடியை பத்தி நம்ம பேசணும். ஈடியை வந்து பாரதிய ஜனதா வந்து தவறா பயன்படுத்துவாங்களா? கட்டாயம் பயன்படுத்திருக்காங்க. அதுதான் வரலாறு. இன்னைக்கு மற்ற மாநிலத்தில் மற்ற எந்த கட்சியா இருந்தாலும், ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன், எந்த கட்சியா இருந்தாலும் அவங்கள பயன்படுத்தி ஏதாவது ஒரு வகையில பாரதிய ஜனதாவுக்கு ஒரு சப்போர்ட் வாங்க நினைப்பாங்க. ஆனா இந்த இடத்துல காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட கூட்டணி போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அதனாலதான் வந்து அவர் ஊடகவியலாளர் சொன்னாரு இது கன்விக்ஷனை நோக்கி போகும். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறது. அப்போ இவ்வளவு ஃபேக்சுவல் கரெக்ட்னஸ் இங்க இருக்கும்போது, ஐயா 19 நம்ம எல்லாம் பொய் பேசுறோம்னு சொல்லும் போது நம்ம அதை கரெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்.